அனைத்து நல்வுள்ளங்கள் அனைத்து என் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுதல். ஐயா, உங்களுக்கு சில வீட்டில் தீராத பிரச்சனை இருக்குது, மன நிம்மதி இல்லை, இந்தமாரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு, பணம் வரதில்லை, இந்தமாரி இதாக இருந்துச்சுன்னா என்னுடைய ஐயா காளிதாஸ் குரு எனக்கு சில விஷயங்கள், சில சூட்சமங்கள் இன்றும் கற்றுக் கொடுத்துருக்கார். அதில் ஒரு சூட்சமம் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் மந்திரவாதியை தேடி போனேன், கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்ட்டு உங்களுக்கு தேவையில்லை. சில சூட்சமங்கள் இருக்குது அதில் என்னுடைய ஐயா குருநாதர் எனக்கு சொல்லி தந்ததில்லை. நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க, அதில் உள்ள தீர்த்தம் வாங்கி உங்கள் வீட்டில் தொளித்து வாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிகிற மாற்றத்தை நீங்களே கண்குள்ளாரவே பார்ப்பீர்கள். என்னுடைய அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள். இதுக்காண்டி நீங்கள் அங்கே போய் செலவு பண்ண, இங்கே போய் செலவு பண்ண உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் அதை அனுபவித்து இன்னும் நல்ல மாதிரி இருக்கிறார்கள். அதுபோல் உங்கள் வீட்டில் செய்வன குளர் இருக்குது, அந்த குளர் இருக்குது, இதை குளர் இருக்குது, நீங்கள் நம்பாதீங்கள். அப்படி இருந்தால் அது என்னைக்கு பாதிக்கும் அப்படின்னு என்றால், அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் தான் அது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏவல் பிரச்சனை, செய்வன குளறு இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் அது இருக்குது இது இருக்குன்னு தேவையில்லாமல் நீங்கள் போட்டு பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டாம். இது என்னுடைய வேண்டுதல்கள். அதுபோல் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது வாங்கன்னா, கோயிலுக்கு நீங்கள் போகணுன்றால் முதல் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கடைபிடிங்கள். அதுக்கு பிறகு பின்னிடும் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகுங்கள். அதில் உங்களுக்கு எந்த மாற்றம் தெரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு குலதெய்வத்தை பட்டினி போட்டுக்கொண்டு நீங்கள் சிவனடியார்கிட்டே போனாலுமே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறது இல்லை. தகப்பனை பட்டினி போட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே போனாலும் மாற்றம் கிடைக்கும். முதல் உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அவருக்கு உங்களால் முடிஞ்ச பணிமடை செஞ்சு வாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கோயிலுக்கும் போங்கள். உங்களுக்கு அதில் தெரியக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்குளிராக பார்ப்பீர்கள். இது என்னுடைய அறிவிப்பு. நான் அனுபவித்த இது, கண்குளிராக பார்த்தது, நிறைய மக்களுக்கு சொல்லி இன்னும் நிறைய மக்கள் நல்லா இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கஷ்டம், கல்யாணம் முடியலை, பணம் வரல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வளர்ந்துட்டுருக்குன்னா முதல் உங்கள் குலதெய்வத்தை போய் பிடிங்கள். அதுக்கு பிறகு பின்னாடி நீங்கள் எந்த கோயிலுக்குனாலும் போகலாம். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பட்டினி போட்டுக்கொண்டு நீங்கள் மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அதில் ஒரு புண்ணியம் கிடைக்காது. முதல் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் பாருங்கள். அதில் மாற்றம் கிடைக்கிறதை நீங்கள் கண்குளிரவே பார்ப்பீர்கள். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய காளிதாஸ் ஐயா, என்னுடைய குருநாதர் எனக்கு சில விஷயங்கள், எனக்கு சூட்சமங்கள் சொல்லி தந்தார். இன்னும் எத்தனையோ மக்கள் நல்லா இருக்காங்க நான் சொல்லி கொடுத்து. அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.